என்னடா யோசிக்கிற? டாக்டர் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நீ இப்படி பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா. வா, முதல்ல அவகிட்ட பேசி இப்பவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடு. மாமா, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வளர விடுறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. தயவு செஞ்சு கீர்த்தி மன்னிச்சு ஏத்துக்கோங்க. செல்வி, எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அதான் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அவளை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லி எல்லாம் சரியா முடியாது. திரு, அவர் என்ன பழையபடி மன்னிச்சு ஏத்துக்கலனா நான் என் வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட வைக்க மாட்டேன். கீர்த்தி, மாப்பிள்ள தான் முரணு பிடிக்கிறானா? நீ ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணா யார் பதில் சொல்றது? இந்த ஜூஸ் அது எடுத்து குடி. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவரே இருக்கும்போது நான் மட்டும் ஏன் சாப்பிடணும்? தயவு செஞ்சு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. நான் இப்படி 2 நாள் சாப்பிடாம இருந்தா நானே உயிரை விட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. கீர்த்தி, என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாய் மூடு. டேய், என்னடா கேட்டி அவ பேசுறத? ஐயோ, அவகிட்ட சமாதானமா பேசி உன் கையால ஜூஸ் எடுத்து குடுற, அவ குடிக்கட்டும். அக்கா. மாமா ப்ளீஸ் மாமா. கீர்த்தி 1000 தப்பு பண்ணிருந்தாலும் அவ உங்களோட மனைவி. தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி தானே மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்பா, மருமக தான் இவ்வளவு பிடிவா பிடிக்கிறா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? என்னப்பா இது, சொல்லு. ஆமா திரு, இப்படி உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக சண்டைக்கோழி மாதிரி ஆளாளு செலுத்திட்டு நிக்கிறதுனால என்னடா பிரயோஜனம்? சொல்றதை கேளுப்பா. இங்க பாருங்க, சும்மா இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசு பண்ண வேணாம். ஒழுங்கா டாக்டர் சொன்னதை கேட்டு நடந்துக்க சொல்லுங்க. இப்படி வீம்பு பிடிச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு தெரியும், அவரால் என்ன மன்னிக்கவே முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு நான் இப்படியே கடந்து சாகுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் போயிருங்க, என்ன விட்டுருங்க. டேய் வேலு, நீ அது உங்க அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லுடா. நீ சொன்ன அவன் கேட்பான். இவ சாப்பிடலன்னா குழந்தை உசுருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். நீ நீ பேசலாட்டினா கண்டிப்பா அவங்க சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்றவர் நீயே இப்படி நடந்துக்கிட்டா நாங்களாம் என்னென்ன பண்றது? அதுக்காக நான் போய் இவகிட்ட பேசணுமா? சொல்றா. அண்ணே, இல்ல, ஓ நியாயம் எனக்கு புரியுதுண்ணே. ஆனா இப்போ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். நீ தண்டிக்கிறது அவங்கள மட்டும் இல்ல, அந்த 2வது உயிரையும் சேர்த்து தானே. அது உன் உயிர்னே. அண்ணே, அவங்க என்ன தப்பு வேணாலும் செஞ்சிருக்கலாம். அதுக்காக நம்ம வீராப்பா காட்டுறதுக்கு இது நேரம் இல்லைண்ணே. என்னடா சின்ன பையன் உனக்கு புத்தி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட வேணானே. எனக்கு நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமானே? இப்போ இந்த நிமிஷம் உன் மனசுல இருக்க கோபம், வெறுப்பு, அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு யோசிக்க வைக்கிற எண்ணம், அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருந்தேன். உன் மனசுல இருக்க பாரம் குறைஞ்சிரும். அது இருக்கிற வரைக்கும் தான் உன்னால சகஜமா பழையபடி பேச முடியாது. அண்ணே, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தேவையில்லாத குப்பையெல்லாம் உன் மனசுக்குள்ள வச்சுட்டு உன்னையும் வருத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தாதனே. போன போய் 2 வார்த்தை சொல்லி சாப்பிட வை. மாமா வாங்க மாமா. இப்ப என்னடா, நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவகிட்ட பேசி சமாதானமாகணும், அவ்வளவுதானே? என்ன மன்னிச்சிருந்த. உன்னை இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். அதுவரை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதானே சரி. ஆமா திரு, இது பாரு, நாங்க உன்னை சங்கடப்படுத்தணும்னு நினைக்கல. அவ நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு? இங்க பாரு, இப்ப என்ன, நான் உன்னை மன்னிக்கணும், அவ்வளவுதானே? நான் உன்னை மன்னிச்சிட்டேன்.